என்னங்க சொல்லுமா. மழையே நிக்கல பாருங்க. 6 மணில இருந்து மழை பெய்யுது. சரி வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க, நாங்க பண்ண மழை வர டைம்ல பாவம். என்ன பண்றது? நான் மட்டும் இல்ல, எல்லா வியாபாரியும் போக நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இந்த மைக் பார்த்து சொல்லுங்க, வீடு போன் பார்த்து பாருங்க. சொல்லுங்க, வியாபாரத்துக்கு போய் நான் அவஸ்தைப்பட்டேன்னு. நாங்க எல்லாம் சந்தைக்கு போயிட்டோம். சந்தைக்கு போயிட்டு எல்லாம் காய்கறி எல்லாம் கீழே கொட்டுறவங்க கொட்டாங்க, பிஸ்கெட் எல்லாம் அடுக்கவங்க அடிக்கிட்டாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த துணி பவுடரு, அந்த மாதிரி துணி, அது மாதிரி எல்லாம் விற்பனை பண்றவங்களாம் எல்லாமே கீழே வச்சிட்டோம். திடீர்னு பார்த்தா மழையான மழை. அங்க லைட்டா தூரல் மாதிரி போச்சு. திடீர்னு வந்து சரியான மழை பூச்சிச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தாட்டு கீட்டு போட்டு மூடிட்டோம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் முட்டிக்கால அளவுக்கு தண்ணி வந்துச்சுங்க. ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் தேயில சொல்லுவாங்க. அது மாதிரி மழை வந்துருவே. எல்லாம் தக்காளில இருந்து வெங்காயம் இருந்து அடிச்சும் போது எல்லாம் மழையில நனைஞ்சு வியாபாரமே இல்லைங்க. அப்பதான் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிற டைமுங்க. ஜனம் எல்லாம் ஃபுல்லா ஸ்கூல்லாம் போயிட்டு பசங்கள்லாம் இட்டுன்னு வந்து வீட்டுல விட்டு 6:30 மணிக்கு மேலதான் சந்தைங்களுக்கு வருவாங்க. நாங்க 6:30 மணிக்கு மேலதான் இது பண்ணுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 6:30 மணிக்கு துல்லியமா மழை வந்துச்சுங்க. அந்த இடத்துல சரியான மழை வந்து மொத்த பொருளும் அடிச்சுக்கின்னு போயிடுச்சு. வியாபாரிங்க ₹1 பெட்ரோல் போட்டுன்னு போறாங்க பாருங்க, அந்த காசு கூட எடுக்க முடியாது. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ₹100 ₹200 இருந்தா கூட ஏன்னா பெட்ரோல் டீசல் போடுவாங்க. யாருமே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. நான் வரேன்னு சொல்லி நான் என்னை இட்டுன்னு போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இவர் ஒரு சந்தைக்கு மட்டும் தான் இட்டுன்னு போறாரு. மீதுலாம் நீ வீட்லயே, நான் ஏர் வேலைக்கு போயிருந்தேன்னா, ஆனா வேறு வேலைக்கே போடலாம், இட்டுன்னு போக மாட்டாரு. நீ வீட்டுல சமையல் செய்யற, மாட்டை பாத்துக்கோ, பசங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாரு. 2 பேர் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் உனக்கு. 2 பேர் இருந்தா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் மழையில நினைஞ்சது உடம்பு சரியில்லாம் பத்துட்டா பரவாயில்ல. 2 பேரும் பத்துக்குன்னா யார் வேலை செய்வாங்கம்மா? அதுக்குதான் எப்பவுமே மேக்சிமம் இனி நாவ டைம் தான் இட்டுன்னு போவாரு சந்தைக்கு. எப்பவுமே இட்டுன்னு போக மாட்டாரு. அது இப்பதான் கொஞ்ச நாளா இவருக்கு ரொம்ப கால் வலி. கால் வந்து சென்னையில வேலை அடிபடிச்சு. அந்த கால்ல அடிபட்டதுனால இப்ப ரொம்ப ஜவ் விட்டு போய் முட்டிங்கல்ல, அதனாலதான் இட்டுன்னு போறாரு. அது கூட நேரத்துக்கு இட்டு போறாருன்னா இப்போ வந்து அது முன்ன பொண்ணு வந்து இங்க பச்சிருந்தாங்க ஸ்கூலு. ஆனா எனக்கு வீட்டுல விட்டு போயிடாரு. இப்ப பசங்க பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால எப்பனா ஒரு டைம்ல வாரத்துல ஒரு டைம் 2 டைம் மாசத்துல 2 டைம் தான் இட்டு போவாரு. நீ இதெல்லாம் மாட்டை பாத்துக்க, கோழி பாத்துக்கிற, வீட்டு வேலை செய்யறன்னு சொல்லிட்டு விட்டு போயிடாரு. நான் வரேன் சொன்னாங்க. ஏன்னா அவரு எனக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கரெக்டாங்க. கஷ்டம் ஒண்ணு. இப்போ வந்து நைட்ல வர டைம்ல அன் டைம்ல வரும். நைட்ல வரும்போது மரம் அது மாதிரி வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, மரம் இருந்தது. அது சுத்தின்னு போற நிலைமை ஆயிடுது. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுத்தி வர நிலைமை ஆயிடுது. நைட்டு 12 1 மணிக்கு லேடிஸ் வச்சுக்கின்னு எப்படி வண்டியில வர முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு 9 10 ஆகி போச்சுன்னா போதும், ஃபுல்லா போதையில வராங்க. எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வண்டியை மோதிரா மாதிரியே வராங்க. அது மாதிரிலாம் இருக்கு. என்ன பண்ண முடியாது? அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பார்த்து தான் போனோம். அதனாலதான் வந்து லேடிஸ் இருக்கும்போது தவிக்கிறோம் வியாபாரிகள்லாம். நாங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லை. அவங்கள எடுத்துன்னு போய் பாவம் இட்டும் போயிட்டு இது மாதிரி இதுவெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க மனசுல ஃபீலிங் ஆயிடும். ஐயோ இது மாதிரி போறாங்களே, சம்பாதிக்கலாம். இதோட வந்து அவங்க வியாபாரத்துக்கு போக வேணாம்னு நிறுத்திடணும். ஏன்னா வேலைக்கு போக விடணும், வாட்ச்மேன் வேலைக்கு, அதாவது துணி கடைக்கு அது மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேடிஸுங்க வந்து திடீர்னு எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயோ மரம் வச்சு, ஐயோ நம்ம என்னத்துக்கு இது மாதிரி இவர் இது மாதிரி அனுப்புறோம், அதை விட்டு நம்ம வேற எதனா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க போனா 1 மாசம் 2 மாசம் நல்லா வச்சு வேலை செய்யறவங்களும் பார்த்துனே இருப்பாங்க. திடீர்னு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க வேணாப்பா எனக்கு புது ஆள் அப்ரெண்டிஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிலையும் வெளியே போங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல வந்து எந்த கம்பெனிலுமே வந்து ஆளுங்களை சேர்க்கறதே இல்லை. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதாங்க. 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாவே எந்த கம்பெனிலுமே ஆட்கள் தேவைப்படுறது இல்லை. அதே மாதிரி நீங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க போங்க, உங்களுக்கு மூச்சு வாங்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், அது மாதிரி எதனா ஒண்ணு சொல்லி அவங்கள வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. பாவம் அது மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்றது? ஏதோ 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு அது இது பண்றாங்க. அதுக்கு போனா கூட கரெக்டா வாரத்துக்கு ஒரு முறை, அது வந்து டெய்லியும் வந்தா கூட பரவாயில்ல. 100 நாள்ன்றதால மாசத்துக்கு ஒரு முறை வருது, வாரத்துக்கு ஒரு முறை வருது. இல்லைன்னா மழை பெஞ்சா சுத்தமா அந்த வேலையும் கூட நின்றுது. இப்படி இருக்கு சொல்ல வியாபாரம். இந்த மாதிரி ஏழைப்பட்ட ஜனங்க, அந்த 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானு இவர் வந்து நாங்க வந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்னையில வேலை செஞ்சாரு. ஆப்ரேட்டர், பம்ப் ஆப்ரேட்டரா பச்சது வந்து எலக்ட்ரிஷியன் பச்சாரு. எலக்ட்ரிஷியன் வேலை என்னென்னவோ வேலை செய்யறாரு. ஆனா நேர்மையான வழியில எப்படின்னா உழைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வேறு சிந்தி ஆனா எங்க காப்பாத்துறாரு. அது எங்கெல்லாம் பாராட்டலாம். காலு ஏன்னா ரொம்ப அளவுக்கு மீறி அடிப்பட்ட காலு. சென்னையில வேலை செஞ்சா பம்புல காலு விட்டு காப்பாத்துறதுக்கு கஷ்டம் சொன்னவர். அப்படி இருந்தும் நல்லபடியா இதுவாகி எங்களுக்கோசம் தெருவா போய் வியாபாரம் பண்ணுவாருங்க. பிஸ்கட் விற்கத்தோ, துணி போடுற விற்கத்து, என்ன ஒன்னாலும்
சொல்ல முடியாத அளவு கூட வியாபாரம் பண்ணுவாரு. வெயில்ல மழையில பார்க்காத நம்ம குழந்தைங்க நம்ம மனைவி கோசம் அப்படின்ட்டு எல்லா வியாபாரிகளுக்குமே சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்லைங்க, எவ்வளவு பேர் அது மாதிரி கஷ்டப்படுறாங்க. இப்ப எங்க அண்ணன் கூட பழத்தை எடுத்துன்னு வந்து வித்தாரு. மழையிலேயே நனைஞ்சு கொட்டி எங்க அண்ணியும் எங்க அண்ணனும் மழையில வாரி இப்படி அடையப்பட்டுதான் எல்லாருமே இவங்களும் அதே சந்தை தான் போயிருந்தாரு. நான் போல, நான் வந்து வீட்டுல இருந்துட்டேன். அதனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இவங்க போயிட்டு வந்த பிறகு இவரு பார்த்த பிறகு எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. மழை வருது, சரி நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவரு நல்ல வேலை கிடைச்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேலை இல்லையான்ட்டு. அதனாலதான் சொல்றாங்க, எல்லாருமே காட்டுற போது தூட்டி கொள்ளுங்க. இப்ப படிக்கிற வயசுல குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க, படிக்க வைக்கிற வீட்டுங்கள சொல்றாங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்க வச்சு எதனா ஒரு நல்ல வேலைக்கு போயிடுங்க, நல்ல வேலை வாங்கிக்கோங்க. எங்களை மாரி இப்போ வேலை இல்லாத நிரந்தரமான வேலை இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு சுத்தம் வேலைக்கு போடலாம், நம்ம கிட்ட வருமானம் இல்லதானுங்க. 10 நாளைக்கு 5 நாளைக்கு நம்ம வேலை வெட்டிக்கு போடலாம், அந்த நம்ம கையில காசு இருக்காது. வியாபாரத்துக்கு போனாதான் வியாபாரம் பண்ணாதான் மாசம் போனா சம்பளம் ஒரு டைம்ல கிடையாது. அதனால நாங்களும் ஏரி வேலைக்கு போத்தோம், மாடு மேய்த்தோம், கோழி மேய்த்தோம், எதெல்லாம் வேலை செஞ்சுங்க தான் இருப்போம். ஆனா எங்களுக்கு அந்த அந்த ஒரு மாசத்துக்கு தேவையான இது வருமானம் ஈட்ட முடியல. அதனால நீங்க எல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போயிடுங்க. இந்த பாருங்க கூட மழை பெஞ்சுதான் இருக்குது. வியாபாரிங்க போற கஷ்டம், அதனாலதாங்க சொல்ல வந்தோம். எல்லாரும் சேஃப்டியா பத்திரமா இருங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாய்ங்க.